அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடு எங்கே சார் போயிட்டு இருக்குது, எல்லாம் அங்கே தான் சார் போகுது அப்படின்னு ஒரு சந்தானமோட காமெடி இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு. போதைங்கிறது எவால்வ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஒரு காலத்தில் வெத்தலை போட்டால் கோழி கொத்திரும் அதுன்னெலாம் சொல்லி குழந்தைங்கள பயமுறுத்திட்டு இருப்பாங்க. அதவே போதைப் பொருளாக பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா புகையிலை சேர்த்து போடுறதுனால. அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் எவால்வ் ஆச்சு. வெத்தலை பாக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை, பட் ஆல்கோஹால் சாராயம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அது இன்னும் எவால்வ் ஆச்சு. இன்றைக்கி கஞ்சா அது இதுன்னு ரொம்ப கேஷுவலாக போயிட்டுருக்கு. இது அடுத்த ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி பல இன்ஜெக்ஷன்ஸு அதெல்லாம் ரொம்ப ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. சரிங்களா? உங்களுக்கு தேவை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன ட்ரக் வேணுமோ அவங்க தரக்கு ரெடியாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்ட சில குறிப்பிட்ட ஒரு வணிக நிறுவனங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களை சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூ கேன் டூ எனி திங், நீங்கள் எப்படி வேணாலும் அந்த பொருட்களை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் அதை ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் மோசமாக போகிற கண்டிஷன் என்ன அப்படின்னா, 16-17 வயசில் இந்த பொருட்களை குழந்தைங்க எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ஃப்ரான்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய முன் மூளையானது அதுதான் உங்களோட முடிவெடுக்கிற திறனுக்கு, உங்களோட பர்சனாலிட்டிக்கு, உங்களோட நடக்கிற மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அண்ட் தென் உங்களோட பேச்சு ப்ரோகாஸ் ஏரியான்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களோட ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன் மூளையில் தான் இது எல்லாமே நடக்கும். பட் 24 வயசு வரும்போது தான், ஆவரேஜாக 24 வயசில் தான் முன்மூளை முழுமையான வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வரும்போது தான் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது சென்சிட்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், 24 வயசுக்கு முன்னாடியே குழந்தைங்க இன்றைக்கி நிறைய ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதுனால ஈஸியாக அந்த முன்னாடி இருக்கிற மூளை அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? அதனால தான் இன்றைக்கி எக்கச்சக்கமான தவறான விஷயங்கள் சமூகத்தில் ஒரு ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, சமூக விரோதமான நடவடிக்கைகளை வச்சுருக்கிற ஒரு ஆளுமை கொண்டவங்க அது இன்றைக்கி நிறையா வந்துட்டு இருக்குதுங்க. நீங்களே பார்க்கலாம், ஒரு பையன் அருவாள் எடுத்து வெட்டிட்டாங்கிறாங்க, ஒரு பையன் லவ் பண்ணுறேன் கிடைக்கலன்ட்டு சூசைட் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் ஸ்கூல் ரெஃப்யூசல்ஸ் அதிகமாக இருக்குது. நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு வேண்டாம், எனக்கு இதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ஆன்டி சோசியலாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த 24 வயசுக்கு கீழே அதிகமாக ஆல்கோஹால் எடுத்துக்கிறது, மற்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறது.